நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். அல்லேலூயா. நேற்று பாடின பாடல் தான் குருத்தோலை ஞாயிறுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். கரங்களை தட்டி இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நாமுடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டை முன்னே நின்றாலோ, யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டை எதிர் நின்றாலோ, பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நாமுடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. நேற்றைய தினத்திலே நாம் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி பார்த்தோம். வெள்ளிக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 8 நாளும் இந்த வாரத்தை ஹோலி வீக், பரிசுத்த வாரம் என்று உலகம் முழுவதும் அனுசரிக்கிறார்கள். நேற்று ஆண்டவர் கழுதையின் மேலே எருசலேமுக்கு நேராக பவனி செல்கிறார். நேற்று நாம் பிரசங்கத்தை கேட்டோம். அல்லேலூயா. எல்லாரும் அவர் ராஜாவாக மாறி நமக்கு விடுதலை தருவார் என்று சொல்லிதான் ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள். ஓசன்னா என்றால் எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும், உடனடியாக வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்றுதான் அதோட அர்த்தம். அப்போ எல்லாரும் குருத்தோலையை ஏந்தி என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை காப்பாற்றுங்க, இந்த ரோம அடிமைத்தனத்திலேருந்து எங்களை காப்பாற்றுங்க, நீங்கள் தான் எங்கள் ராஜா, நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் நேர தேவாலயத்திற்கு போன பிறகு எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவரை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா அங்கே தேவாலயத்தில் நடந்தது என்ன? அவர் அந்த தேவாலயத்தை சுத்திகரித்தார். ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? சத்தமாக ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் பரிசுத்த வாரத்திலே முதல் நாளிலே செய்தது பரிசுத்தமாக்குகிற ஒரு காரியத்தை செய்தார். அவரை துதிக்கிற துதியெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு
பரிசுத்தமாகிற காரியத்தை அவர் செய்தார். அருமையானவர்களே, இந்த பரிசுத்த வாரத்திலே வந்திருக்கிற 2வது நாளிலே வந்திருக்கிற நாம் ஆண்டவர் எப்படி அந்த தேவாலயத்தை சுத்திகரித்தாரோ அதே போல நம்முடைய உள்ளமாகிய தேவாலயத்தையும் அவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம பரிசுத்தமாக தான் வாழுகிறோம், ஆனாலும் சில காரியங்களை நமக்காக நாம் நம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அதை மாற்றவே கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது அல்லேலூயா, அவர் அதை சுத்திகரித்துட்டு அங்கு அவரை சந்திக்க 14ஆம் வசனம், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மத்தேயு 21:14 அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் நேர பவனி போய் தேவாலயத்தை சுத்திகரித்த உடனே அவரிடத்தில் தேவை உள்ளவர்கள் வருகிறார்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் சொஸ்தமாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அப்போ ஆண்டவர் சுத்திகரிக்கும் போது அவர் அடுத்து அவரிடத்தில் தேடி வந்த எல்லாருடைய தேவைகளை சந்தித்தார். நாமும் பரிசுத்தமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அங்கு வழியெல்லாம் அவரை ஓசன்னா ஓசன்னா என்று ஆராதித்தார்கள். இங்கு தேவாலயத்திலையும் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம், அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம் அடைந்தார்கள். அப்படி என்றால் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தின பிறகு அற்புத அடையாளங்கள் நடக்கும்போது அங்கு துதி உண்டாகிறது. பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரை ஓசனா என்று சொல்லி ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. அது ஒரு பரிசுத்தமான துதி. அதாவது பிள்ளைகளுடைய உள்ளத்தில் கள்ளம் கபடி எதுவுமே இருக்காது. அதே போல் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நமக்கு அற்புதங்களை செய்யும்போது நாம் அவரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் அவருக்கு பொறாமைப்படுகிறார்கள் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும். அப்பொழுது அவர் வேத வசனத்தை சொல்லுகிறார். குழந்தைகள் பாலகருடைய வாயினாலே துதி உண்டாகும்படி செய்தீர் என்று எழுதியிருக்கிறது நிறைவேறுகிறது என்று சொன்னார். அடுத்து 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு போய் பெத்தானியாவுக்கு போய் அங்கு ராத்தங்கினார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை அவர் பெத்தானியாவில் தங்குகிறார். அப்போ அடுத்த நாள் திங்கட்கிழமையிலே அவர் முதலாவது சந்திக்கிறது 19வது வசனம், ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அங்கு இலைகள் செழிப்பாக இருக்கிறது, கனி இல்லை. ஆதலால் அதை அவர் சபிக்கிறார், அது சீக்கிரமாக பட்டு போயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதில் நாம் ஒரு சத்தியத்தை திங்கட்கிழமை காலை வேளையிலே அவர் இதை செய்கிறார். நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நம்மை ஆண்டவர் அவர் தெரிந்தெடுத்து அவரை துதிக்கும்படியாக வைத்து நமக்கு அற்புத அடையாளங்களை செய்து நாம் மறுபடியும் அவரை துதிக்கும்படியாக வைத்து, அல்லேலூயா, அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால், நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. நாமே எப்பவுமே நமக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவருடைய விதைகளை பெற்று நாம் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். இந்த கனி கொடுக்காத மரத்தை பார்த்த உடனே அவருக்கும் பசி இருந்ததினாலே அதை சபித்தார். ஒரு செகண்டில் அது பட்டு போயிற்று. அதை பார்த்து ஆச்சரியப்படும் போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை 22ஆம் வசனம், அவைகளை எல்லாம் பெறுவீர்கள், அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். நீங்கள் ஏன் இதுக்கு போய் ஆச்சரியப்படுறீங்க? இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போனாலும் அது போகும், சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு சொன்னார். அடுத்தது தான் 22ஆம் வசனம், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருக்கிற நாம் வசனங்களை கேட்கிற நாம் அதை நமக்குள்ளே வச்சிட்டு இருக்கக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து மற்றவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. மறுபடியும் அடுத்த நாளிலும் அவர் தேவாலயத்தில் இருந்து தான் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் உபதேசம் பண்ணுகிறார். 23ஆம் வசனம், அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில், அல்லேலூயா,
பிரதான ஆசாரியர் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன அதிகாரத்தில் நீர் இதெல்லாம் செய்கிறீர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஸ்நானம் அது தேவனால் உண்டாயிட்டா மனுஷனால் உண்டா? இதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு. அவங்க குழம்பி போய் தேவனால் உண்டாயிட்டுன்னு சொன்னாலும் தப்பு, மனுஷரால் உண்டாயிட்டாலும் சொன்னாலும் மனுஷருக்கு பயப்படுறோன்னு நினச்சிக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நானும் என்ன அதிகாரத்தினாலே இதை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார். அடுத்து 28ஆம் வசனத்திலிருந்து அவர் ஒரு ஊமையை சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்தது 33ஆம் வசனத்திலிருந்து ஒரு ஊமையை அவர்களுக்கு சொல்லுகிறார். சொல்லி, திராட்சை தோட்டக்காரன் அல்லேலூயா அவன் குத்தகைக்கு விடும்போது அவனுடைய அந்த குத்தகைக்காரன் என்னெல்லாம் செய்கிறான் என்று சொல்லி இவர்களிடத்தில் கேட்டுட்டு அடுத்தது அவர் சொல்லுகிறார் 42ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதில் ஒன்றை நாம் பார்க்கிறோம். யூதர்களுக்காக இயேசு கிறிஸ்து வந்தாலும் புறஜாதிகளுக்காகவும் வந்தார். ஆனால் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததினாலே தேவனுடைய ராஜ்யம் அவர்களிடத்திலிருந்து கனி கொடுக்கிற புறஜாதிகளிடத்திலே வந்திருக்கிறது. ஆதலால் யாரை நீங்கள் ஆகாதென்று என்னை தள்ளுகிறீர்களோ, வீடு கட்டுகள் ஆகாதென்று தள்ளின கல்லை கடைசியில் எல்லா கல்லையும் தேடி பார்த்து அவங்க வேண்டாம் அப்படின்னு நினச்ச கல் தான் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அதே போல் நீங்கள் என்னை வேண்டாம் என்று சொல்கிறீர்கள், ஆனால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நானே மூளைக்கல்லாக இருக்கிறேன். எந்த கல்லின் மேல், இந்த மூளைக்கல்லின் மேல் யார் விழுந்தாலும் அது அவனை நசுக்கி போடும் என்று சொல்லுகிறார். இதில் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லி தருகிறார் என்றால், நான் யூதர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினாலே உங்களுக்கு அந்த இரட்சிப்பை கொடுக்கும்படியாக வந்தேன், நீங்களும் கனி கொடுக்க வேண்டும். அவர்கள் கனி கொடுக்காததினால்தான் உங்களிடத்தில் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. அப்போ உங்களை இந்த சபையிலே நாட்டி வைத்திருக்கிறேன், நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். நீங்கள் கனி கொடுக்காவிட்டால் உங்களிடத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் பண்ணுகிற மற்றவர்களுக்கு அது போய்விடும். அதனால் இன்றைக்கு காலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தருக்கு கனி கொடுக்கும்போது நாம் ஆகாதவர்கள் என்று தள்ளப்பட்டாலும் மூளைக்கு தலைக்கல்லாக ஆண்டவர் இந்த ஊழியத்திலே நம்மை முக்கியமானவர்களாக மாற்றுவார். அதை நாம் பற்றி கொண்டு அதிலே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பிசாசோ மனுஷர்களோ நமக்கு எதிராக வந்தாலும் அது அவர்களை நசுக்கி அவர்களை இல்லாமல் ஆக்கி விடுவார். அதனால் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் ஆகாதவர்கள் என்று தள்ளப்பட்டாலும், ஒருவேளை நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்களாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை சபையிலே முக்கியமானவர்களாக மாற்றுவார். எத்தனை பேர் ஆசைப்படுகிறீங்க? அல்லேலூயா. அதற்கு நம்ம தான் ஒப்பு கொடுக்கணும். எப்படி இயேசு மூளைக்கு தலைக்கல்லாக இருக்க அவர் தன்னை ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் கர்த்தர் என்னை நாட்டி வச்ச சபையில் நான் நல்ல ஊழியம் செய்து அநேக கனிகளை கொடுப்பேன் என்று ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் சபையிலே முக்கியமான ஊழியங்களிலே கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இது பாஸ்டமாக பயன்படுத்துகிறது அல்ல. எப்படி இயேசு ஒப்பு கொடுத்தாரோ அவரை தேவன் பயன்படுத்தினது போல நீங்கள் ஒப்பு கொடுத்து உண்மையாக இந்த ஊழியத்தை நான் செய்து நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தால் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுவார். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவார். அப்போ இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், வீடு கட்டுகிறவள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லா ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய ரீதியிலே, ரெண்டாவது
உங்கள் வாழ்க்கையிலே மனுஷரால் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம், உங்கள் சொந்த ஜனங்களால் தள்ளப்பட்டுக்கலாம். இவங்கெல்லாம் முன்னேறது கஷ்டம், இவெல்லாம் முன்னேறது கஷ்டம், இவெல்லாம் முன்னேறது கஷ்டம் அப்படின்னு உங்கள் குடும்பத்தார் சொல்கிறார்கள் அல்லவா? நீங்கள் ஆண்டவருக்கு முழுமையாக உங்களை ஒப்பு கொடுத்தால் உங்கள் சொந்த ஜனங்கள் மத்தியிலே, சபை நடுவிலே, உங்கள் சுற்றிலும் இருக்கிற மக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை முக்கியமான நபர்களாக கர்த்தர் உங்களை மாற்றி ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழும்பி நின்று அல்லேலூயா. 2 காரியத்தை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். மகனே, நீ உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்னால் ஊழியத்திற்கு என்று, என்னுடைய நாமம் பிரஸ்தாபத்திற்கு என்று, அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு என்று ஒப்பு கொடுத்தால், இந்த ஹோலி வாரத்தில் 2வது நாளிலே நான் எப்படி ஆகாதென்று தள்ளின என்னை பிதா மூளைக்கல்லாக மாற்றினாரோ, சபை நிறுவப்படுவதற்கு கல்லாக மாற்றினாரோ, அது எல்லா பிரதான ஆசாரியர்களுக்கும் வேத பாரகருக்கும் அல்லேலூயா கண்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது போல அநேகர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு சபையில் உங்களை மூளைக்கல்லாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். 2வது, சொந்த ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, நாம் முன்னேற மாட்டோம் என்று அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்களோ, நீங்கள் எனக்கு உண்மையாக இருக்கும்போது மற்ற எல்லாரும் உங்களை பார்க்கிற அளவுக்கு, நோக்கி பார்க்கிற அளவுக்கு உங்களை ஒரு முக்கியமான நபராக மாற்றுவேன். அது எல்லார் கண்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும். உங்கள் மேல் மோதுகிறவன் நசுங்கி அழிந்து போவான். அல்லேலூயா. ஆதலால் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த பரிசுத்த வாரத்தின் 2வது நாளிலே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது மனுஷர்கள் எங்களை தள்ளினாலும் ஆண்டவரே உங்கள் சபைக்கு மூளைக்கல்லாக மாற்றுகிறேன். அதே நேரத்தில் எங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கும் மற்றவர்கள் மத்தியிலே ஒரு உயர்ந்த இடத்தை தருகிறேன். 2வது, நீங்கள் ஊழியம் செய்யும் போது யார் எதிர்த்து வந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவேன். அதே போல குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நீங்கள் என்னை பிரியப்படுத்தும் போது உங்களுக்கு பாதுகாப்பு கட்டளையிடுவேன் என்று எங்களுக்கு இந்த முதல் நாளிலே 2வது நாளிலே சொல்லியிருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையின்படி மூளைக்கல்லாக நீர் மாறினது போல முக்கியமான ஆசீர்வாதமான பாத்திரமாக அநேகருக்கு இவர்களை மாற்றுவீராக. அதே போல் அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய சொந்த ஜனங்கள், நண்பர்கள், உறவினர்கள் மத்தியிலே முக்கியமான ஒரு நபராக இவர்களை உயர்த்துங்க. உம்முடைய பாதுகாப்பு இவர்களோடு இருக்கட்டும். இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற எல்லாரையும் இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் உங்கள் ஆசீர்வாதமும் உங்கள் பாதுகாப்பின் கரமும் ஆண்டவரே பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுவர்களையும் இந்த ஜபத்தில் ஈடுபடுவர்களையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கி நமக்கு நாதன் அப்பாவுடைய அடக்கம் இருக்கிறது. உங்களுக்கு லொக்கேஷன் நம்முடைய சர்ச் குரூப்பில் போட்டிருக்கிறோம். 10 மணிக்கு. ஆனால் நீங்கள் 9 மணிக்கு அங்கே வந்தால் நம்ம பாட்டு பாடி அதுக்கப்புறமாக ஒரு 9:30க்கு நம்ம அந்த அடக்க ஆராதனையை ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த காரியத்திலே பங்கு பெறுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வேலை இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியாவது போய் அவர்களை பார்த்து விசாரித்து விட்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.